எல்லாருக்கும் நமஸ்காரம். சென்னை வந்து இந்தியாவிலேயே மருத்துவத்துக்கு சென்னைக்கு தான் வரணும்ன்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பல வருஷமா முக்கியமா அப்போல்லோ ஏற்பட்ட பிறகு இந்த தேவை வடநாட்டுல கூட அதிகமா இருக்கு. நான் ஒரு தரம் கல்கத்தா போயிருந்த போது நான் பிஃபோர் போயிட்டு இதுலேயே வரலாறு நின்றுருந்தேன். அப்போ ஒருத்தர ட்ராலி தள்ளிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அங்க இருக்கிற அந்த ட்ராலி தலைவர் அந்த பையன் சொன்னா, இவங்க அவ்வளவு பேரும் சென்னைக்கு போறாங்க, அப்போலோக்காக போறாங்கன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டேன். இப்போ இவ்வளவு பெரிய ஊராச்சே ஆனா சென்னையில உள்ள இந்த பெரிய டாக்டர்களோ அல்ல சென்னையில உள்ள வசதிகளோ உடைய ஹாஸ்பிட்டல் எதுவுமே கிடையாது. இங்க ஏதாவதுன்னா டாக்டர் சொல்றது நீங்க சென்னையில அப்போலோக்கு போகணும்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான ஸ்பெஷலிஸ்ட் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பெருமையா இருந்துட்டு. பொதுவாக மருத்துவத்துக்குன்னா சென்னை தான் ஒரு பேர் வந்தது. அதுக்கு பூரா காரணம் அப்போல்லோ தான் காரணம்னு சொன்னோம். அதுக்கு முன்னாடி விஜயா இருந்தது. அதுக்கு முன்னாடி அதாவது ஒரு டாக்டர் இருப்பார், ஃபேமிலி டாக்டர் இருப்பார், அல்லது டாக்டர் இந்த மாதிரி ஒருத்தர் ஒவ்வொரு விதத்துல கெட்டிக்காரங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தது. ஒரே மல்டி ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி இந்த வார்த்தை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சது அப்போல்லோ ஆரம்பிச்சப்பறம் தான். அதுக்கப்புறம் தான் எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இருந்தால் கூட சரி பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. இப்போ ரோபோட்டிக் கூட வந்திருக்கு. நான் அன்னைக்கு கேள்விப்பட்டேன், பேப்பர்லேயும் படித்தேன். அதனால இது ஒன்றும் ஒரு இன்னொரு உதாரணம். எங்கள் ரிலேஷன் சொல்கிறேன், எங்கள் சாரீஸ் கொடுக்குறோம் ஆர்மியில் இருந்தார். அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை. அப்போ ஏதோ ஒரு 10 சிக்கன் குனியாவோ அல்லது இன்னொரு இதில் வேகமாக பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிட்டே வரும். அது என்னாச்சா நீங்கள் அவர் வீடு ஆர்மி வீடு பண்ணால் பார்த்துட்டு இப்போ நார்மல் போயிட்டு வரலான்ட்டாங்க. அப்புறம் அவர் வந்துட்டாரு. வந்த பிறகு அங்கே அதான் 50 என் மாப்பிள்ளை போயிருக்காரு. அது ரிப்போர்ட் கொடுத்து பார்க்கணும்னு பார்த்து 50,000 இருக்குது. அது இன்னும் 2 லட்சம் இருக்கணும்னு சொன்னாங்க. இப்போ இவ்வளோ கம்மியாக இருக்கே அப்படி நீங்கள் உடனே நீங்கள் அப்போலோவுக்கு போங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் புறப்பட்ட போது நான் பொதுமலை ஏரோடு அதனால திருப்பி ஊருக்குள்ள கிளைம் சரி வரவேனா. ஏன்னா அப்போ பிளேட்லெட் இருந்த ஒரே ஹாஸ்பிட்டல் அப்போல்லோ தான். வேற எந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாலும் பிளேட்லெட் நீங்கள் அப்போல்லோ தான் கொடுக்க சொல்லணும். அப்போ இவன் வரான்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் மெய்ட் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன். அது கீழ்பார்க்கல, அது மெயின்டைன் பை அப்போலோ ஹாஸ்பிட்டல். அவங்க சொல்ல பேஷண்ட் அங்கே சொல்லுங்க, நாங்கள் இது ஏசி வேனில் கூட டாக்டர் வச்சு அந்த பிளேட்லெட் அனுப்பிச்சுடுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பார்க்கும்போது அவங்க 10,000 இருந்த பேஷண்ட்டுக்கு அவன் ஹாஸ்பிட்டல்லையே காற்றுலேயே இருக்குது. காற்றுலேயே பிளேட்லெட் ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 days நார்மல் இப்போ கல்யாணம் ஆகி குழந்தை விட்டு நல்லா இருக்காங்க. இது மாதிரி பல பேர் வாழ்க்கையை காப்பாற்றுறது அப்போல்லோ தான் சொல்லுவோம். ரெண்டாவது இந்த மாதிரி இக்கட்டான நேரத்தை அவங்க ஒருத்தர் தான் ஹெல்ப் பண்ண முடிஞ்சாங்க. அவங்க ஒருத்தர் தான் வச்சுருந்தாங்க. வேறு யாருக்கும் பிளேட்லெட்டே இல்லை. எனக்கு தெரிஞ்ச 1-2 விஷயங்கள் நான் சொல்ல முடியும். எனக்கு தெரியாதுன்னு எத்தனையோ விஷயங்கள் இருக்குன்னா. அதனால அப்போல்லோட ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் அமைஞ்சது. சென்னை வாசியை செஞ்ச புண்ணியம். இன்னைக்கு இங்கே பூந்தமல்லி அருகே இந்த டென்டல் இது ஆரம்பித்தது. இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு சௌகரியம். ஏன்னா இந்த டிராஃபிக்ல சிட்டிக்கு வரத்துக்கு 1.5 மணி நேரம் ஆகும். பூந்தமல்லியிலேருந்து இங்கே கிட்ட பார்த்துக்கலாம். 205வது இப்போ நான் பார்த்தேன். நான் மேடம் கேட்டேன், எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அது நான் ரீட்டைல் இருக்கிறதுனால எனக்கு அது சிரமங்கள் தெரியும். அப்புறம் அதாவது பெரிய விஷயம் இப்போ அப்போலோவில் ட்ரீம் ஸ்டோரில் என்ன சர்வீஸ் கிடைக்குதோ அது இங்கே கிடைக்கும்னு நினைப்பாங்க ஜனங்க. அதனால அவங்களுடைய முயற்சியை நான் பாராட்டுறேன். இன்னும் பல இடங்கள்ல ரிமோட் இடங்கள்லாம் இது மாதிரி ஒரு எப்படி பிரான்ச்சுன்னு சொல்லலாம், இல்லை கிளினிக்னு சொல்லலாம் ஆரம்பிக்கணும்னு நான் சுவாமி பிரார்த்திச்சுக்கிறேன். மீண்டும் சொல்றேன், இது பொதுமொழியை சார்ந்த சுற்றி உள்ள இடங்களில் உள்ள அத்தனை பேஷண்ட்டுக்கும் இது வரப்பிரசாதம். நன்றி. For coming and gracing the occasion. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இங்கே வந்தது. இந்த 205th கிளினிக் அப்போலோ டென்டல் இன்னைக்கு லான்ச் பண்ணுறோம். இந்த இனாக்ரேஷனுக்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். அப்போலோ இந்த அப்போலோ டென்டல் சென்டர் காட்டுப்பாக்கம், இதில் எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குது, டிஜிட்டல் டெக்னாலஜி. பேஷண்ட்ஸ் இங்கே வந்தீங்க அப்படின்னா எல்லாமே இங்கேயே நடக்கும். ஃபுல் மவுத் எக்ஸ்ரே, ஸ்மால் எக்ஸ்ரே, ஓபிஜி, ஆர்விஜின்னு சொல்கிற எல்லாமே இங்கே இருக்குது. டிஜிட்டல் ஸ்கேனர்ஸ். ஸோ வித் ஆல் ட்ரீட்மெண்ட்ஸ், பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வித் லேட்டஸ்ட் டிஜிட்டல் டெக்னாலஜி இங்கே இருக்குது. ஆல் அண்டர் ஒன் ரூஃப். ஸோ இது 205th சென்டர் ஆஃப் அப்போலோ டென்டல். ஸோ இங்கே நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப ரெடியாக இருக்கோம். நீங்கள் எல்லாம் இந்த ஃபெசிலிட்டிஸை அவைல் பண்ணிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஆக்சுவலி வெரி வெரி அஃபோர்டபுள். பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க அப்போலோ அப்படின்னு சொல்லிட்டு,
நாங்க இவ்ளோ சென்டர்ஸ் வச்சிருக்கிறதுனால எங்க கிட்ட எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்கிறதுனால நாங்க எப்பவுமே வந்து அஃபோர்டபுளா தான் இருக்கும். மற்ற நெய்பர்ஹுட் கிளினிக்ஸை விட திஸ் இஸ் வெரி வெரி அஃபோர்டபுள். நீங்களே வந்து விசாரிச்சு பார்த்துக்கலாம். எப்படி மேடம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணுமா இல்லை வந்து டைரக்டா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பெட்டர், வெயிட்டிங் டைமிங் கம்மியா இருக்கும். அப்படி இல்லைனாலும் வரலாம். வி சர்வ் எவ்ரிவன். 360 டிகிரி இதுல இருக்குன்றாங்க, அது அந்த ஃபெசிலிட்டிஸா இருக்கா? எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குங்க. நீங்க வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைல் பண்ணிக்கலாம். Subscribe to Vulcan Television. Please subscribe Volgan Television.